நம்ம இன்றைக்கி புதுசாக ஒரு வழிக்கு போய்கிட்டு இருக்கிறோம். அது என்ன வழி? நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வாக்குன்னு சொன்னால் எத்தனை பேர் நம்புறீங்க நம்பலைங்கிறது எனக்கு தெரியாது. ஒரு 2 நபர்கிட்ட நான் கொடுத்துருக்குறேன். சரியான விளக்கம் சொல்லலை, சிம்பிளாக சொல்லியிருப்பேன். அதே சிம்பிள் விஷயம் உங்களுக்கும் சொல்கிறேன். கிடைச்சா இதை ட்ரை பண்ணி நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தாம்பத்திய குறைபாடு உள்ளவர்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். பழைய காலத்து ஆளுகளை பார்த்திங்கன்னா இதை நிச்சயம் தாம்பூலம் அப்படி இப்படின்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயும் இதை தான் மெயினாக வச்சுருப்பாங்க. அன்றைக்குள்ள யதார்த்த மனிதர்களுக்கு இது ஒரு மருந்தாக தெரியலை, இது ஒரு உணவாக தெரிஞ்சது, ஒரு பொழுதுபோக்காகவும் அவங்களுக்கு இருந்தது. அன்னைக்கு இது சர்வசாதாரணமாகவும் கிடைச்சது. இன்றைக்கி நம்ம நாட்டிலே இது அதிக விளைச்சல் இல்லை. இப்போ இதெல்லாம் விளையிறது கோவா, அந்தமான் நிக்கோபார் அந்த மாதிரி இடங்களில் தான் இப்போது விளைச்சல். இப்போது நம்ம பகுதியில் அரும்புருவமாக அங்கங்கே இது நமக்கு கிடைக்கிறது. கேரளத்தில் வட பிரதேசங்களில் அலையும் பொழுது அப்படி நாங்கள் ஒன்று தேடிக்கிறது. இதுக்கு பேர் மைசூர் பாக்கியா. என்னங்க மைசூர் பாக்குங்கிறீங்க? ஏதோ ஏலக்காய் வடிவத்தில் இருக்குது அப்படி பாருங்கள். இந்த ஒரு காயை நல்லா பாருங்கள். இதை இப்போ உரிக்கிறோம். இதனுடைய உள்ளுக்கு இருக்கிற அந்த நல்லா காஞ்சதுனால உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இதுதான் அந்த பாக்கு. அதனுடைய துளி. இப்போ இந்த பாக்கை என்ன சார் செய்யணும்? ஒன்றும் வேண்டியதில்லை. அப்படியே சிறுசாக உடைக்கிறீங்க. கல்கண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறீங்க, ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறீங்க. அவ்வளோதான். அதுக்கு வேறு ஒன்றுமே சேர்க்க வேண்டாம். அப்படியே மடித்து ஒரு வெத்தலையில் வச்சு நல்ல மென்று சவைச்சு அந்த சாறு உள்ளே இறக்கிட்டு உங்கள் முயற்சியை தொடங்குங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸுக்கு வாங்க. ஆனால் நிறைய பேர் ஃபோனில் வர்றது, இந்த மெசேஞ்சரில் கொடுக்கறது அதை நான் விரும்பலை. ஏன்னு கேட்டால் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுத்தா தான் மற்றவங்களுக்கு அது தெரியும். ஆம்பளைங்க வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை நான் பல இதில் சொல்லியிருக்கேன். இருந்தபோதும் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்கிறேன். தயவுசெய்து ஃபோனில் இது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வேண்டாம். உங்களுடைய எந்த கேள்விகளாக இருந்தாலும் சந்தேகங்களை கமெண்ட்ஸில் கொடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில்.